ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து சுடு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு சைடில் வச்சிடுறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய், புதினா, தக்காளி இது மூணையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணதை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது அப்படியே நம்ம டைரெக்டாக போட போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டே இதை நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிறோம் மிக்சியில் அரைச்சி. நெக்ஸ்ட் வெங்காயம், பீன்ஸ், கேரட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குக்கரில் பண்ண போகிறேன். அதுக்கு 2.5 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை அது வெடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியனை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு அதோடு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், புதினா இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இதோடவே நம்ம பீன்ஸையும் கேரட்டையும் போட்டு கலந்து விட்டுட்டு அதோட கெட்டியான தயிரை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். தயிரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தண்ணியை சேர்க்க போகிறோம். எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.5 தான் தண்ணியோட அளவு. ஸோ நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1க்கு 1.5 அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிடணும் இந்த பாஸ்மதி ரைஸை, தண்ணியே இல்லாமல் அதை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றினும். இந்த மாதிரி வற்றின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் லெமனை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அப்படியே லேசாக ஒரு பெரட்டி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு கரெக்டாக 2 விசில் தான் சூப்பராக ரெடி ஆகிடும். ப்ரெஷர் போகிறதுக்குள்ளே அதோட சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா, அதில் ஆனியன், வெங்காயம், அப்புறம் சர்க்கரை, லைட்டாக தயிர், அவ்வளோதான். செம்ம எம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா நம்மளோட வெஜ் பிரியாணி எப்படி எம்மையாக சூப்பராக அப்படி பொலன்னு உதிரியாக வந்திருக்கு. இதை நம்ம வெறும் 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் காலையில் எழுந்து ஃபாஸ்ட்டாக கட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் இதை நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.